டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். இரண்டு முக்கியமான செய்திகளை டிகோட் செய்ய இருக்கிறோம். முதலாவதாக, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய வர்த்தக போர் உச்சத்தை அடைந்திருக்கிறது. அதனுடைய அடுத்தடுத்த கட்ட பாதிப்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு முதல் செய்தியாக பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது செய்தியாக, ஐரோப்பிய நாடுகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக ஒற்றை முகமாக உருவெடுக்கிறாரா மேக்ரான் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க இருக்கின்றோம். இரண்டு முக்கியமான செய்திகளை டீகோட் செய்ய இருக்கிறோம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் எடுத்து வரக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று டாரிஃப், இறக்குமதி வரியை உயர்த்தியிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த வரி உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்று முதல் இந்த வரி விதிப்பு முறை என்பது நடைமுறைக்கு வரக்கூடிய சூழலில் சீனாவுக்கு எதிரான இறக்குமதி வரி என்பது மிக கூடுதலாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சீன இறக்குமதி பொருட்கள் மீது 104% அளவிற்கான வரியை விதித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதற்கு எதிர்வினையாக பதிலடியாக அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு சீனா 84% வரி விதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. இரு பெரும் பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான இந்த வர்த்தக போர் என்பது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளையும் கடுமையாக பாதிக்கும் என்பதுதான் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உலகம் முழுவதும் 43% பொருட்களின் விநியோகத்தை சீனாவும் அமெரிக்காவும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இரு நாடுகளும் வர்த்தக போரில் ஈடுபட்டால் இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற நிலைமை தான் வரும். ஏப்ரல் 2ஆம் தேதி லிபரேஷன் டே அப்படின்னு அறிவித்து அனைத்து நாடுகள் மீதும் கடுமையான பரஸ்பர வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்தினார் ட்ரம்ப். மனிதர்களே இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்குயில்கள் மட்டுமே வாழக்கூடிய ஹர்டன் மெக்டொனால்ட்ஸ் தீவுகளுக்கும் கூட 10% வரி அப்படிங்கிறத விதித்திருக்கிறார் ட்ரம்ப். நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த வரி விதிப்பால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பணவீக்கம் அதிகரிப்பதோடு பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா உள்ளிட்டவர்கள்லாம் எச்சரிக்கக்கூடியதை பார்க்கிறோம். பரஸ்பர வரி விதிப்பு குறித்து அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று இந்தியா அறிவித்திருக்கிறது. வேறு சில நாடுகளும் கூட பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்போட பிளாக்மெயில் வரி விதிப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று கூறி சீனா அமெரிக்க பொருட்கள் மீது முதல்ல 34% வரி விதிக்கப்படும் என அறிவித்திருந்தது. இப்போது அதை 84 உயர்த்தி இருக்கிறது. அமெரிக்காவுடைய இறக்குமதி வரி என்பது இன்று முதல் அமலாகக்கூடிய சூழலில் இதனுடைய எதிரொலியாக டாலருக்கு நிகரான சீனாவுடைய கரன்சி இருக்குல்ல, யுவான், அதனுடைய மதிப்பு கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்திருக்கிறது. அதிபர் ட்ரம்போட இந்த பரஸ்பர வரி விதிப்புங்கிறது சங்கிலி தொடர் போன்ற ஒரு தாக்கத்தை உலக நாடுகள் மீது ஏற்படுத்தும். முதல் தாக்கமாக சீன பொருட்கள் அமெரிக்காவில் விற்பனையாவது என்பதும் சரியக்கூடும். கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் $585 பில்லியன் அளவிற்கான வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. இதில் சீனாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் தான் அதிகம். அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு குறைவாகவே பொருட்கள் இறக்குமதிங்கிறது செய்யப்படுது. அதாவது அமெரிக்காவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு சீனாவில் இறக்குமதி செய்யப்படுறதுங்கிறது ஒப்பீட்டு அளவில் குறைவாகவே இருக்கிறது. அதாவது அமெரிக்கா சீனாவிலிருந்து $440 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்கிறது. ஆனால் மறுபுறம் சீனாவோ அமெரிக்காவிலிருந்து 145 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை மட்டுமே இறக்குமதி செய்து வந்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் சுமார் 295 பில்லியன் அளவுக்கான வர்த்தக பற்றாக்குறை என்பது நிலவுகிறது. அதாவது சீனா அதிகமாக ஏற்றுமதி செய்து அமெரிக்காவில் தங்களுடைய பொருட்களை விற்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய சீனாவுக்கான ஏற்றுமதி குறைவாக இருக்கிறது. இந்த பற்றாக்குறை தான் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு சோயா பீன்ஸ், மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, மருந்துகள், எரிபொருட்கள் அப்படின்னு இவையெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படக்கூடியவைகளாக பிரதானமாக இருக்குது. இதில் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருப்பது சோயா பீன்ஸ் தான். சீனாவில் உள்ள 4 கோடி பன்றிகளுக்கான உணவிற்காக அமெரிக்கா இந்த சோயா பீன்ஸை ஏற்றி அனுப்புகிறது. அமெரிக்காவுடைய சோயா பீன்ஸை நம்பி தான் சீனாவும் இருக்குது. சீனாவிலேருந்து என்னெல்லாம் பொருட்கள் பிரதானமாக அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு பொருட்கள், கணினிகள், பொம்மைகள், மின்சார வாகன பேட்டரிகள், ஸ்மார்ட் போன்கள் அப்படின்னு இதையெல்லாம் தான் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது சீனா. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் சீனாவிலிருந்து தான் உற்பத்தி ஆகும். மேட் ஃபார் யூஎஸ்ன்னு சீனாவிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும். மேட் இன் சைனா ஆனால் மேட் ஃபார் யூஎஸ் அப்படின்னு இருக்கும். இப்போது சீனா மீதான வரி உயர்த்தப்பட்டிருப்பதனால சீன பொருட்கள் அமெரிக்காவில் அதிக விலைக்கு விற்பனை ஆகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி.
எனவே அந்த நாட்டு மக்கள் சீன தயாரிப்புகளை புறக்கணிப்பதற்கான அல்லது வாங்குவதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. இதனால் சீன நிறுவனங்கள் மாற்று சந்தையை தேடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சீன அரசு தனது பொருட்களுக்கு அதிக மானியத்தை கொடுத்து இந்தியா போன்ற நாடுகளில் குறைந்த விலைக்கு விற்க தொடங்கும். இதெல்லாம் பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது, அவங்களுடைய கணிப்புகளாக இருக்கிறது. குறிப்பாக இரும்பு பொருட்கள், அலுமினியம், சோலார் பேனல்கள், மின்னணு சாதனங்கள், பொம்மைகள், ஜவுளி ஆகியவை இந்தியாவில் மிக குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்தியாவில் உள்ள உற்பத்தியாளர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டாக இரும்பு பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, குறைந்த விலையில் இந்தியாவினுடைய மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க சீனா அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டாடா ஸ்டீலில் தொடங்கி JSW வரைக்கும் பெரிய நிறுவனங்கள் கூட கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் நமக்கு போட்டியாக ஜவுளித்துறையில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற சின்ன நாடுகளாக இருந்தாலும் அவங்க நிறைய உற்பத்தி ஜவுளி ஏற்றுமதி நிறைய செய்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு எதிரான இறக்குமதி வரி நம்மை விட அதிகம், அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய இறக்குமதி வரி. அதனால் இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தெரியும் அப்படின்னு நினைச்சாலும், இப்போ சீன பொருட்களை அமெரிக்காவில் விற்க முடியாதுங்கிற நிலை வந்த பிறகு ஒருவேளை சீனாவிலிருந்து ஜவுளி பொருட்களோ ஜவுளி உள்ளிட்ட அம்சங்களோ தமிழ்நாட்டிற்குள்ள இந்தியாவுக்குள்ளே வரும்போது அதனால் பாதிக்கப்பட போடுது இங்கே இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறதும் கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஜவுளி பொருட்கள் உள்ளே வருது அப்படின்னு எடுத்துட்டோன்னா, தமிழ்நாட்டில் திருப்பூர் ஆடை தொழிற்சாலை பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறதும் நிபுணர்களுடைய பார்வையாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்கள், நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முடங்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சீனாவுடைய பொருட்கள் இன்னும் ரொம்ப மலிவான விலைக்கு கிடைக்குங்கிற இடத்துல நம்மளுடைய உற்பத்தியாளர்கள் போட்டியிட முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் அங்கே உண்டாகுது. இப்போ குறிப்பாக நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, சீன பட்டாசு இறக்குமதியினால் ஏற்கனவே சிவகாசியில் பட்டாசு தொழில் முடங்கி இருக்கிறதுங்கிறத நினைவிருக்கலாம். ஏன்னா சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு உற்பத்தியாளர்கள் சீன பட்டாசுக்கு தடை விதிக்கணும்னு மத்திய அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருப்பதை நம்ம தொடர்ச்சியாக செய்திகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு உதாரணம். இது மட்டும் இல்லாமல் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தரமற்ற பொருட்களுடைய சந்தையாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே சீன தயாரிப்பு பொருட்கள் தரமற்றவை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக முன்வைக்கப்படக்கூடிய சூழலில் இப்போது இதுவும் கூடுதலாக வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. இந்த காரணங்களை முன்வைத்து தான் ஐரோப்பிய யூனியனும் ட்ரம்போட பரஸ்பர வரி விதிப்பை கடுமையாக எதிர்க்கிறது. சீனாவுடைய தரமற்ற பொருட்களுக்கு டம்பிங் யார்டாக நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் சொல்கிறாங்க. அப்படி நம்ம ரொம்ப ஒட்டுமொத்தமாக சீன தயாரிப்புகளை குறைத்து மதிப்பிட முடியாதுனாலும் அவங்க மலிவு விலையில் கொடுக்கணும்னு நிறைய இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கறதுனால ஐரோப்பிய நாடுகள் அப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இறக்குமதி வரியில் இன்னொரு முக்கியமான செய்தியும் கவலை அடையக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. என்னென்னா, மருத்துவ பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பை ட்ரம்ப் கொடுத்துருக்கார். ஏற்கனவே மருத்துவ பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது இதற்கும் இருக்கிறது. ஃபார்மசூட்டிக்கல் நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே மருத்துவ பொருட்களுக்கு செமிகண்டக்டர்களுக்கெல்லாம் வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ட்ரம்ப். இப்போ மருத்துவ பொருட்களுக்கு வரி என்றால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடாக இந்தியாவும் இருக்கலாம். கடந்த நிதியாண்டில் மட்டும் இந்தியா 27.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது. இதில் 31% அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். இப்போ ஒருவேளை இந்த மருந்து பொருட்களுக்கும் இறக்குமதி வரியை விதிக்கிறார் ட்ரம்ப் அப்படின்னா, டாக்டர் ரெட்டிஸ், அரபிந்தோ ஃபார்மா, சன் ஃபார்மா உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்களுடைய மொத்த வருவாயில் 30% வரைக்கும் இழப்பை சந்திக்கலாம். ஏன்னா அவங்களுடைய 30-50% இந்த விற்பனை அப்படிங்கிறது அல்லது வருவாய் என்பது அமெரிக்க சந்தையிலிருந்து தான் அவங்க ஈட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதேபோல் அமெரிக்கா இறக்குமதி வரியை அதிகரித்தால் இரு நாடுகளும் பரஸ்பரம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே வரும் நாட்களில் பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, பற்றாக்குறை அப்படின்னு பல பிரச்சனைகளை சந்திக்க உள்ளனர் மக்கள் அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இப்படி கடுமையான நெருக்கடியை நோக்கி உலக நாடுகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. வர்த்தக போரை திணித்திருக்கிறார் ட்ரம்ப் அப்படிங்கிற சூழலில் கிளாஷ் ஆஃப் தி டைட்டன்ஸ் அப்படின்னு உலக நாடுகள் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த வர்த்தக போரை பார்க்குறாங்க. இதை எப்படி உலக நாடுகள் எதிர்கொள்ளப் போகின்றன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. $1 மில்லியன் பில்லியன் கேள்வியாக மாறி இருக்கிறது.
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடுத்துள்ள வர்த்தக போர், யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் என உலகம் பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய நிலையில் ஐரோப்பியாவுடைய ஒற்றை தலைவராக ஒருவர் உருவெடுத்து வருகிறார். அவர்தான் பிரான்ஸ் அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரன். 2022ஆம் ஆண்டு வரை ஐரோப்பாவினுடைய ஒற்றை முகமாக இருந்தது திகழ்ந்தது ஜெர்மனி. மல்டி மார்க்கல், அதாவது மத மார்க்கல் அப்படின்லாம் அன்போடு அழைக்கப்பட்டவர் ஏஞ்சலா மார்க்கல். அவருடைய தலைமையில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வலிமையான நாடாக ஜெர்மனி திகழ்ந்து வந்தது. அவரோட ஆட்சிக்கு பிறகு ஜெர்மனியுடைய தலைவராக ஒலாஃப் ஷோல்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏஞ்சலா மேர்க்கலுக்கு பிறகு ஜெர்மனியில் அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் தலை தூக்குறதுனால ஷோல்ஸ் தன்னை ஜெர்மனிக்குள்ள மட்டும் சுருக்கிக் கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்துட்டார். பொதுவாக ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பெரும்பாலும் ஒற்றை குரலாகவே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும். அதுதான் வரலாறு. மேர்க்கல் இருந்தவரை அவரே ஐரோப்பிய நாடுகளுடைய குரலாக ஒலித்தார். அவருக்கு பின்னர் அந்த குரல் மறைந்து போக தற்போது ஐரோப்பாவின் குரலாக ஒலிக்க தொடங்கியிருக்கிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த பரஸ்பர வரிக்கு சில நாடுகள் மட்டுமே கடுமையான எதிர்வினையாற்றியிருக்கின்றன. அதில் பல நாடுகள் மௌனம் காக்கக்கூடிய சூழலில் ட்ரம்ப்புக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறதுல மிக முக்கியமானவர் மேக்ரான். ட்ரம்பின் வரிகளை மிருகத்தனமானவை மற்றும் ஆதாரமற்றவை அப்படின்னு மேக்ரன் விமர்சனம் செய்கிறாரு. பிரான்ஸ் நாடு அமெரிக்காவில் செய்யப்படும் முதலீடுகளை நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கூட கொடுக்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மேக்ரனுடைய ஒரு கோரிக்கை. கூடவே ஐரோப்பாவை அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை, இந்த சந்தையை அமெரிக்காவுக்கு எதிராக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வலியுறுத்தலாக இருக்குது. ஐரோப்பாவின் நலன்தான் பிரான்சின் நலன் என தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தொடங்கியிருக்கிறார் மேக்ரன். ஒரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரிலும் கூட துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். ரொம்ப குறிப்பாக யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என பிரிட்டன், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்கள் வலியுறுத்தக்கூடிய நிலையில் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றதும் அவர் புதினை சந்தித்து பேச வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். மேக்ரன் தான் கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்புடன் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட யுக்ரைனுக்கு கடன் தான் வழங்கப்பட்டது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார் செய்தியாளர்கள்ட்ட. அப்போ அவரை இடைமறித்து யுக்ரைனுக்கு நிதி தான் வழங்கப்பட்டது அப்படின்னு மேக்ரன் கூறார். அது கடன் அல்ல, நிதியாக கொடுக்குறீங்க, போர் நடத்துவதற்கான நிதியாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ட்ரம்பை மேக்ரான் இடைமறித்த அந்த வீடியோங்கிறது உலகம் முழுக்க வைரலாச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு கூட மேக்ரன் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு படி மேலே போய் ரஷ்யா வருத்தப்படும் வகையில் அணுசக்தியை விரிவாக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் ரொம்ப ஆழமாக பதிவு செய்கிறாரு. ஐரோப்பிய நாடுகளுடைய முகமாக மேக்ரான் இப்போ உருவாகி கொண்டிருக்கிறார். ரொம்ப குறிப்பாக ஐரோப்பிய நலன்களை பிரெஞ்சு வழிகளில் முன்னேற்ற முயற்சிப்பதாக ஐரோப்பிய பாதுகாப்பு ஆய்வாளர் கெசின் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டார். மேக்ரனை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஆனாலும் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் மேக்ரன் தலைமை தாங்க சவால்களும் இல்லாமல் இல்லை. ஏன்னா 2027ஆம் ஆண்டோடு மேக்ரனோட பதவிக்காலம் முடிவடைகிறது. இமானுவேல் மேக்ரனுக்கு பின்னர் ஆட்சிக்கு வரக்கூடிய பிரான்ஸ் அதிபர்கள் அவரை போன்றே துணிச்சலான முடிவுகளை எடுப்பார்களா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ இருக்குது. ஆனாலும் கடந்த 5 ஆண்டுகளில் ஐரோப்பா பிரெஞ்சு மயமாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஐரோப்பிய நாடுகளுடைய ஒற்றை முகமாக அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கான குரலாக இமானுவேல் மேக்ரன் தொடர்ச்சியாக ஒலிக்கிறார். அது கவனம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. புவிசார் அரசியலையும் ஒரு கவனப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இமானுவேல் மேக்ரன் உருவாகி இருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.